பைக் ஆபி ஃபார் பிரெயின் ராட்ஸுங்கிற கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஆஹா ஓகே சரி. ஓ எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ஜம்பை போட்டு நான் நிற்காமல் போகணுமோ? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளை ஃப்ளூர் எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஆபி பண்ணிட்டு போகணும். ஆஹா இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம இதை தெரிஞ்ச ஃப்ளோவில் போகக்கூடாது இந்த கேமில், அப்படி எனக்கு வராது. ஃப்ளோவில் போகாமல் நின்று தான் போகணும், எனக்கு வராது. ஃப்ளூரா 35 நல்லா விளையாட்ருக்கடா. 50 அட பாவியனே, ஃப்ளூரை எடுக்க வச்சிட்டிங்களாடா கடைசியில். நான் கூட அவங்க எடுக்க சொல்கிறதுல ஃப்ளூராக தான் நல்ல பிரெண்டான்னு நினச்சிக்கிட்டேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அப்படின்னு. இது என்னது ஸ்பீடா ஜம்பா? என்னடா சொல்கிறீங்க டேய்? என்னடா அது? என்னடா நம்ம காசு எங்கே இருக்குது? 450 ஓகே, ஜம்ப் அப்கிரேட் போடுவோம், அதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ போகிறோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜம்பில் என்ன பண்ணுறான்? ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேஜ் போக முடியுதுன்னு பார்ப்போமா? போக முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னடா ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறான் டேய்? என்னடா இது ஜம்பே பண்ண மாட்டேங்கிறான்? ஐயே, இப்படிலாம் பண்ணால் நாளைக்கு தான் போய் சேர முடியும் போது. அப்பா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் போயிடலாம். இங்கே வேறு டுட்டோரியலை முடிக்காமல் சாவடிக்கிறாங்க. ஓ மை காட், 140. அது எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும்? 40 செகண்ட் இருக்குல்ல. 140, 150, 120, அது எவ்வளோ போனேக்கா? 60, 70. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னடா அது போயிட்டு வரதுக்குள்ளே அவ்வளோ யூஸ் பண்ண வச்சதா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ? 140. 140 எடுத்துக்கும். இப்போ இங்கேருந்து போகிறதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய சவாலே இருக்குது. ஐயோ சரி ஓகே, என்னதான் பண்ண சொல்கிறாங்க? பண்ணிட்டேன். பண்ணிட்டேன்டா. என்னடா திரும்ப போய் அங்கேயே நிற்க சொல்கிறீங்க? 6 மாதம் கம்பெனின்னு பார்த்தா அதுவும் வாங்கி முடிக்கிறாங்க. சரி 5K எடுத்துக்கிட்டேன். போயிட்டு ஒரு ஜம்பா போக வேண்டியதான். என்னடா டுட்டோரியலில் காமிச்சுட்டாருங்க போடா. நான் ரீஸ்பாண்ட் இருக்கா? ஐயோ அது வேறு வைக்க மாட்டேங்கிறீங்க. போடா டேய் ஸ்க்ரீன் வச்சுருக்கோம். அடாடி எப்பா ஸ்பீடு தானடா டே. இந்த ஸ்பீடெலாம் முக்கியமே இல்லைடா கருமோ. ஏன்டா ஸ்பீடெலாம் முக்கியங்கிறீங்க? இது ஸ்பீட் போட்டால் எனக்கு தெரிஞ்சு நல்லா போவான்னு நினைக்கிறேன், நல்லா ஸ்பீடாகவே. இப்போ ப்ரோ பிளேயர்லாம் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ப்ரோ பிளேயர் ஃப்ரெண்ட்லாம் வரணுமா இருக்கும். இன்றைக்கி இந்த சைக்கிளை வச்சுட்டு அட்லீஸ்ட்டு ரேர் ஏரியாவது இன்றைக்கி லெஜண்டரி ஏரியா போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போக முடிஞ்சுலாம் போவோம், அப்படி அதுவும் முடியாது தான். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இல்லாட்டி இந்த மாதிரி தான் நெகட்டிவாக நடக்கும். இப்போ 3K இருக்குது, ஒரு 18Kவா? என்ன சொல்கிறீங்க? சரி இருக்கிற 3K இதே அப்டேட் போடுவோம். மிச்சம் மீதி காசு 59 ரூபா. அதை வச்சு ஒன்றாத்தையும் பண்ண முடியாது. எப்பா ஒருத்தவன் பறக்கிறோம், பறந்தே ஆகணும்னு பறக்கிறான். நம்மளாம் அந்த மாதிரியா? ஜம்ப் பண்ணுறா, நின்றுக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஜம்ப் பண்ண சொன்னால் என்னடா கூந்தலாம் போகிற? ஜம்ப் பண்ண சொன்னால் நின்றுட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய ஜம்ப்பாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரும்போது நான் தாண்ட மாட்டேன்னு தான் நினச்சேன், ஆனால் தாண்டிட்டான். திருடி ஜம்ப் பண்ணுறடா, நின்றுக்கிட்டு இருக்கு. ஜம்ப் பண்ண சொன்னா
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முக்கால் மாதிரி நின்றுட்டு இருக்கோம். ஜம்பை தான் பண்ணி தொலையாண்டா. ஜம்ப் அங்கெல்லாம் உனக்கு என்னடா வலிக்குதாடா? சரி, ஜம்ப் பண்ணால் உனக்கு என்னடா வலிக்குதாடா? நானே திட்டிக்கிறேன். சரி, போய் நம்மளுக்கு வரமாட்டேங்குது. அட்லீஸ்ட்டு போய் இந்த தடவை லாஸ்ட்டாக ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். வரலன்னா நம்ம காமன் ஏரியாவிலேருந்தே பிளைண்ட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருந்து எடுக்காமல் இருக்கேன், அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான் போய் பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி ஏதாவது நல்லா பண்ணுறது இருக்கா? 100 70 ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். போக மாட்டான்னு நினைக்கிறேன். நார்மல்லேருந்து எவ்வளோ பண்ணுறோம்? சத்தியமாக போக மாட்டான். நம்ம இங்கேருந்து ஏதாவது பிரிண்டர் எடுத்துக்க வேண்டியதான். இவன் எவ்வளோ செகண்ட்ஸு? 7-6 இவனை தூக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தூக்கியாச்சு. இப்போ குதிச்சு நம்ம அங்கே போக போகிறோம். டீ குச்சிட்டா, என்னடா நின்றுக்கிட்டு இருக்க? என்னடா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எதுக்கு தான் இந்த இதாக எடுத்தோமோன்னு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நான் வீடியோ போடல. நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கும். அது ஏன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு. அதான் எனக்கு இருக்கிறதுலே கஷ்டமான எக்ஸாமு. அதனால் ஐசிடி எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அதில் கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் மடப்படம் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நேற்றுக்கு வீடியோ போடல. யாரும் கோச்சிக்காதீங்க. அதே மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ட்ரீபி ட்ராப்பை எடுத்துகிட்டு கிளம்புறோம். இந்த ட்ரீபி ட்ராப்பை விழுவாமல் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு 180 ரூபா. ஜாலியாக இருக்கும்வா. நீங்கள் எதுக்கு இப்போ ஸ்பீடு அப்கிரேட் பண்ண சொன்னாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரிஞ்சிருச்சு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லெவல் 1 இல்லை அப்கிரேட்லாம் பண்ண முடியுமா? சூப்பர். 180 ரூபா. இப்போ நம்மள்ட்ட பர் ஹவர் எவ்வளோ? 414Kவா? நம்மள்ட்ட 9K இருக்கா? ஓகே, 9K ஃபஸ்ட்டு ஸ்பீட் அப்கிரேடு போட்டு மிச்சம் இருக்க 2K ஸ்பீட் அப்கிரேடு போட்டு இப்போ நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போக பிளான் போடுறோம். சரி, இந்த 6-7 எவ்வளோ? இது எவ்வளோன்னு சொல்ல மாட்டேங்களாடா? இது எவ்வளோன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். ஓகே, இன்னும் தடவை போய் காசை கிளைம் பண்ணிவிட்டு 5K இருக்குது. 10 எனக்கு தெரிஞ்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புவோம் அன்றைக்கி. என்னடா அது? எனக்கு தெரிஞ்சு போக மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்களா? ரெட் கலரு. அதில் ஜம்ப் பண்ணாமே தண்ணிட்டாங்க. இதாக செஞ்சு போய் ஆகிறோம். ஃபஸ்ட்டு லெவல் ஃபுல்லாகவே ஜம்ப் பண்ணாமே தாயிடான். எப்பட்றா? ஓகே, இப்போ நான் ஒரே ஃப்ளோவில் வந்துட்டேன். இப்போ தாண்டு வரோம். நம்ம லைக்லாம் பண்ண முடியுமா? இப்போ இவன் பேஸாக போய் நம்ம பேஸ் அப்கிரேட் பண்ணலாமா? எப்படி அப்கிரேட் பண்ணுறது? இந்த லாஸ்ட்டில் கொண்டு வந்து 10Kவா? 10Kலான்றல சார். எனக்கு கொஞ்சம் லைக் போட்டுடலாம். நம்மளது எவனாலும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் விளையாடுறது அது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்மளோட பேஸையும் லாஸ்ட்டாக நம்மளை நீங்கள் ரோட் பிளாக்ஸ் விளையாடுவீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களோட டிஸ்பிளே நேமில் எஸ்டிஜின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளோட ஃபேமிலின்னு உங்களுக்கு தெரியும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே வர மாட்டான்னு தெரியும்ல, அப்போ எதுக்கு நான் தேவையில்லாமல் வந்தேன். இதுவே இப்போ காமன் மாதிரி இருக்குங்க எனக்கு. பாருங்க, அசால்ட்டாக தந்து வரான். நல்ல வேலை பேசிக்கிட்டே கவுந்துருப்பேன். 120 வருது இருக்கா? 120 தவிர. சரி ஓகே, இதாக இருக்குது நம்ம நேரத்துக்கு. நம்ம இடத்துக்கு கிளம்புவோம். டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? சரி ஓகே, நம்ம போய் காசு அதை கிளைம் பண்ணுவோம். அந்த 6 எவ்வளோ நேரம் விளையாடணுன்னாங்க?
ஓ அது நான் க்ளைம் பண்ணிடுவேன். 25 நாள் வாய்ப்பில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒன்றுலாம் நம்ம வீடியோ இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10K சம்பாதிப்போம். 10K தானே, பார்த்துக்கலாம். 10K தானே. ஏய் வந்துருச்சாடா அதுக்குள்ள 10K? சூப்பரு. ஓ 44 சாரி. காமெல்லாம் அசால்ட்டாக போகிறான் அவன். இப்போ போயிட்டு நம்ம வந்து என்னடா பாட்டு பாட விட்றாங்களா? இப்போ நம்ம ஜம்பே பண்ணாமல் போகிறோம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் அதுக்குன்னு நான் சைக்கிள் பறக்க மாதிரி விடக்கூடாது. இல்லாட்டி யாருக்குமே பிடிக்காம போயிடும் நான் ஓட்டுறது. அதனால அது என்னதுடா இதான இந்த ப்ரோ பிளேயர் பேஸில் இருந்துச்சு. 120 நல்லா இல்லையே பார்க்க. சரி பரவாயில்ல, போய் எடுத்துகிட்டு போவோம். இது இப்போ நம்ம பிரெயின் ராட்ஸ் ஒரு 10K வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். 10Kலாம் வாய்ப்பில் எனக்கு தெரிஞ்சு 1K எடுத்துறதே பெருசு. பிரெயின் ராட்ஸு யங்ஸ்டர் ஃபுட்டேரா ஜம்ப் பண்ணுறாடே. யங்ஸ்டர் ஃபுட்டேரா ஸ்லாட் 8. இப்போ நம்மளது பர் செகண்ட் எவ்வளோ? நம்ம இது 350. இப்போ நம்மள்கிட்ட 50K இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஜம்பாக வாங்குகிறோம். சரி ஓகே, இருக்கிற காசுக்கு இது அப்கிரேட் போட்டுருவோம். ஸ்பீடு நம்மளுக்கு முக்கியம். ஆனால் அதுக்கப்புறம் 10K நம்மளுக்கு தேவையில்ல. அதனால இப்போ ஒரு 10K இது போட்டு அப்கிரேட்லாம் தேவையில்லை. இப்போ எவ்வளோ 3 எடுத்துகிட்டு வந்துட்டோமா? இப்படியே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஜம்ப்பு போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு அடுத்த ஒன்றுக்கு இல்லை போதுமா? ட்ரை தான் பண்ணுறேன். ஓ மை காட், கொஞ்சோண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சோண்டு அப்கிரேட் பண்ணணும். இன்னும் கொஞ்சோண்டு அப்கிரேட் பண்ணியிருந்தால் எடுத்துக்கலாம். 120 100 நூபாக இருக்காங்க எல்லோரும். இவன் யாருச்சி இன்னொரு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்வைட் பண்ணுறாரு. அவர் நம்ம இந்த கேமுக்கு இன்வைட் பண்ணுவோம். அவரை கூப்பிட்ற கேம் தான் ரொம்ப மொக்க. அதனால அவரை இங்கே இன்வைட் பண்ணுவோம். அவர் எப்படியோ வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வேறு வேலை இருக்கும். எப்பட்றா நான் ஜம்பே பண்ண மாட்டேன். இதுக்கெல்லாம் ஜம்பே தேவையில்ல. லாஸ்ட்டு ஒன்று நீங்கள் வேறு இதை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்மளது பர் டே எவ்வளோ? 470. ஏதாவது செஞ்சு 1K வர வச்சிடணும். ஏதாவது சார் 10K இருக்கா? ஒரு அப்கிரேடை போட்டுருணும். என்னடா அது அப்கிரேடா? ஓ நிற்கணுமா? செகண்ட் ஃப்ளோரா? ஆனால் ஃபுல்லாகவே வருமாடா? இப்போ வந்து இது ஃபுல்லாத்தையும் அப்கிரேட் போட்டு மிச்ச காசுக்கு ஸ்பீடை ஃபுல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே போயிட்டு ஃபுல்லாக இருக்கா இல்லை ஒரே ஒரு ஸ்லாட்டான்னு பார்ப்போம். இது கொஞ்சம் நல்ல கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் தேவையில்லாமல் இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பேஸ் அப்கிரேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பிரெயின் ராட் தான். அதை நம்ம தூக்கணுன்னா வேலை முடிஞ்சு. அது ஒரு